Hello students, today we are going to discuss about the meaning of consumer, the salient features of Consumer Protection Act 1986 and caveat emptor. Now let us see the meaning of consumer. A consumer is one who consumes goods manufactured and sold by others or created by nature like air, water, natural resources and sold by others. யாரை நம்ம கன்சியூமர்னு சொல்லுவோம்? கன்சியூமர்னா ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டருந்து பொருள் வாங்குபவராக இருந்தாலும், இல்லை விற்பவங்கள்ட்டேருந்து வாங்குபவராக இருந்தாலும், அல்லது இயற்கை வளங்களை உபயோகப்படுத்துபவராக இருக்கிறவரை நாம் கன்சியூமர்னு சொல்லுவோம். Sometimes he may avail the services such as banking, transport, insurance, etc. He is also called a consumer. Suppose if he gets the benefits from the services of banking, transport, insurance means he is also called a consumer. So this is the meaning of the consumer. Now let us see the salient features of the Indian Consumer Protection Act 1986. First one is protecting consumers against products and services which are harmful to the health of consumers. எந்த ப்ராடக்ட்ஸோ இல்லை சர்வீசஸோ கன்சியூமரோட உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அதை நம்ம தடுக்க செய்யணும். அதுதான் இந்த ஆக்டோட எய்ம். நெக்ஸ்ட் ஒன், protecting consumers from the breach of contract by sellers or manufacturers. ஒரு செல்லரோ ஒரு மேனுஃபேக்சரரோ ஒப்பந்தத்தில் எதனா ஏமாற்று வேலை செஞ்சாருன்னா அவங்கள்ட்ட நம்ம கன்சியூமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், என்ஷூரிங் கன்சியூமர்ஸ் வித் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அட் ஃபேர் குவாலிட்டி. கன்சியூமர்ஸ்க்கு கூட்ஸ் எல்லாம் ஒழுங்கான முறையில் சப்ளை ஆகுதா, நல்ல குவாலிட்டியில் சப்ளை ஆகுதான்றதை உறுதிப்படுத்திக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் safeguarding consumers against misleading and untrue messages communicated through advertisement. அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக எதனா தப்பான விஷயங்களையோ இல்லை பொய்யான தகவல்களோ கன்சியூமர்ஸ்க்கு ரீச் ஆகாமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது இந்த சட்டத்தின் கடமை. நெக்ஸ்ட்டு, என்ஷூரிங் தட் கன்சியூமர்ஸ் ஆர் சார்ஜ்டு ஃபேர் ப்ரைஸ். கன்சியூமர்ஸ்க்கு ஒழுங்கான முறையில் விலை நிர்ணயிக்கப்படுதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். நெக்ஸ்ட், என்ஷூரிங் அன்இன்டரப்டட் சப்ளை ஆஃப் கூட்ஸ். கன்சியூமர்ஸ்க்கு ஒழுங்கான முறையில் கூட்ஸ் எல்லாம் எந்தவித தங்கு தடையின்றி கிடைக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். என்ஷூரிங் த அவைலபிலிட்டி ஆஃப் கூட்ஸ் இன் கரெக்ட் குவான்டிட்டி அண்ட் ரைட் சைஸ். கன்சியூமர்ஸ்க்கு ஒழுங்கான தரமான பொருட்கள் ஒழுங்கான முறையில் கிடைக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். நெக்ஸ்ட், protecting the consumers against unfair trade practices of unscrupulous trader. யாரெல்லாம் ஏமாற்றுக்கார வியாபாரிகளிருந்து எந்த ஒரு ஏமாற்ற வேலையில் கன்சியூமர்ஸ் பாதிக்காதபடி அவங்கள தடுக்க செய்யணும். கன்சியூமர்ஸ், protecting the consumers against pollution of various kinds. That is, consumers should be protected from various kinds of the pollutions. எந்த மாசுபாட்டிலேருந்து நம்ம தடுக்கணும். protecting consumers against the evil effect of competitions. That is, போட்டி பொறாமையிலிருந்து கன்சியூமர்ஸ் எந்த தீங்கு விளைவிக்காத வரை அவங்கள தடுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த salient features of the Indian Protection Act Indian Consumer Protection Act 1986. Now let us see the definition. Caveat emptor. caveatனா சிம்பிளி என்ன, வார்னிங்னு சொல்லலாம். ஆக்சுவலி caveat emptor is a Latin term that means let the buyer beware. that means வாங்குபவர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு சிம்பிள் வேர்டு தான் நம்ம caveat emptorோட மீனிங். ஸோ சிமிலர் டு த praise sold as is. that is, உள்ளது உள்ளபடியே இருக்கட்டும் அப்படின்றது இதனோட அர்த்தம். This term means that the buyer assumes the risk that a product fails to meet expectations or have defects. That is, எதனா ஒரு பொருட்கள் வாங்குபவர் அவருடைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இல்லை எதனா குறைகள் இருந்தாலோ வாங்குபவர் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பாளர் ஆகிறாரு. அதுதான் இதனோட மீனிங்கு.
In other words, the principle of caveat emptor serves as a warning to the buyers that they have no recourse with the seller if the product does not meet their expectations. ஆனால் இதோட மெயின் கொள்கை என்ன அப்படின்னா, வாங்குபவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, சப்போஸ் அவர் வாங்குகிற ப்ராடக்ட் அவரோட எதிர்பார்ப்புக்கு இல்லைன்னா கண்டிப்பாக செல்லருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு தெரியப்படுத்துறது தான் இந்த caveat emptor. Okay, let us conclude this video. Thank you.